வணக்கம். நம்ம எட்டயபுரம் சந்தையில இன்னைக்கு டாப்பான ஆடு தான். குட்டி அருமையா வளர்த்துருக்கு. ஆடு வந்து கன்னியாட்டுல கிராஸ் அப்படிதானே? கிராஸ். ஆடு பல்லு எப்படி என்ன அதியா? பல்லு நல்லா இருக்கு. மரி ரெண்டு நல்ல சூப்பரா சாட்ட மாதிரி வளர்த்துருக்குண்ணே. மரி ரெண்டு என்ன மாதிரிங்கயா? பெண்மரி. பெண்மரி. அப்போ 3 ஆடு கணக்குல வாங்கிட்டு போறீங்கண்ணே. ஆடு எவ்வளவு விலை சொன்னாவோ? விலை 27 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 27. 27. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? 22க்கு மதிச்சேன். சரி 3 வாங்கிருக்கேன். 23 வாங்கிருக்கியா? பரவாயில்லையே. பரவாயில்ல. நல்ல ஆடுதான். இந்த ஆடு நல்லா எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்மகிட்ட? 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு பெரிய முதல் தான் போடுறீங்க. எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும் அந்த முதல்ல? ஏன்னா கிடாமரினால நம்ம கொடுக்கலாம் பொம்மரி, ஆனா நம்ம கொடுக்க முடியாது. அப்ப எப்படி நம்ம முதல்ல எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? எத்தனை மாசம்? ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் அடுத்து தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிதானே? ஆனா ஆடு பால் சத்தான ஆடாயா? பால் சத்தான ஆடு வளர்த்துக்கல. குட்டி நல்லா ஜம்முன்னு வளர்த்துக்கலாம். இந்த ஆடை உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆடு குட்டியை பார்த்து ஆட்டம் வாங்கலாம். குட்டியை பார்த்தா குட்டி ஜம்முன்னு வளர்த்து. ரெட்டை குறுக்காடு இது. ஆமா, ரெட்டை குறுக்காடு. எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க சந்தையில? நான் ஒரு 10 ஆடு பார்த்தேன். 10 ஆடு பாத்தீங்க. ஆமா, எனக்கு பிடிச்சது இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால இதை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 10 ஆடு இருக்கு. 10 ஆடு ஃபுல்லா கன்னி தரம் இல்ல, புளியம்போரு கரும்போரு கிடா. நம்ம இதுக்கு பெரிய கிடா நம்மகிட்ட இருக்கா? அப்படி இருக்கு. நம்மள பெரிய கிடா இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல அண்ணா. வணக்கண்ணே. சூப்பர். கன்னி கிட்ட அப்படிதானே? ஆமா. பல் போட்டதா? பல் போடாதானே? பல்லே போடல. கிட்ட வளர்ப்பு எப்படி இருக்குண்ணா? ஒரு இடத்த கூட எலும்பு பார்க்க முடியலையா? எவ்வளவு வேலை சொன்னாவ? இது 12,000 சொன்னாங்க. 12,000 சொன்னா. எவ்வளவு முடிச்சிருக்கியா? 11,000. 11,000. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? கோயிலுக்காக வாங்கிட்டு. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? ஒரு 10 கிடா பார்த்தேன். 10 கிடா பார்த்துட்டோம். சூப்பர் ஆடு. சந்தையில அருமையான ஆடு. குட்டி ஒரு போல வளர்த்துருக்க. கலைத்து குரால் தான் உங்களுக்கு. கலைத்து 2 குட்டி போட்டிருக்கு. 2 மாதிரி என்ன மாதிரிங்க? பொம்மரி. 2மே பொம்மரி. ஆடு பல்லு எப்படி? பல் போட்டா பல் போடலையா? பல் போட்டுட்டு. எவ்வளவு வேலை சொன்னாவோ? 25 சொன்ன வேலை 25. நீ எவ்வளவுக்கு கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி 20 கீழே தான் கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 18 முடிச்சு வாங்கிட்டு 18 முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா இந்த ஆடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? நம்ம ஆடுல வழக்கத்தை பொறுத்தா இருக்கு அப்படிதானே? வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சிருந்தீங்க? செம்பரி தான் வாங்க நினைச்சு வந்தீங்க. ஆனா அந்த ஆடை பார்த்தோன்னே கிடைச்சுன்னா அந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எங்கிட்டு போகுதுண்ணே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 4 குட்டி கிடக்கு. சரி, செம்பரி எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? எவ்வளவு? 2000 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா உங்க பேருயா? ஐயா உங்க பேரு? என் பேரு ஆறுமுகம். ஆறுமுகம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? சந்தையூர்ல இருந்து வாரீங்க. நல்ல சூப்பர் 2 குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 2 கிடாமரி. 2 கிடாமரி. ஆடு பல்லு எப்படி என்ன? யாரு பல்லு? அரை பல்லு. ஆமா. சரி, எவ்வளவு வேலை சொன்னாவ? அவங்க 30 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 25 ரூபா வாங்கிட்டு. 25 ரூபா வாங்கிருக்கியா? பரவாயில்ல. நீங்க அடிச்சு கொளுத்துட்டீங்களா? ஆமா. இப்படியாடு வாங்க முடியாது. ரெட்டை குறுக்கல. சரியா. சரி, உங்க வயசு எத்தனை ஆகுதுயா? வயசு 71 வயசு. 71 வயசு ஆகுது. புதுசா ஆடு வளர்க்குறீங்களா? இதுக்கு முன்னே ஆடு வளர்த்தேன். வயசாகி போச்சு. சரி, வேண்டான்னு ஒரு தாட்டை மட்டும் கட்டி வளர்க்கறதுக்காண்டி பிடிச்சிட்டு போறேன். புதுசா ஆடு வளர்க்குறீங்க? ஆமா. சரி, வீட்டுல எத்தனை ஆடு இருக்கு? வீடு ஆடெல்லாம் வித்தாச்சு. புதுசா வாங்குதியா? ஆடு மாடு நிறைய வச்சிருந்தேன். மூட்டு வலி வந்ததுனால எல்லாம் வித்தாச்சு. இப்ப 2வது ஒண்ணு வாங்கி வளர்க்கணும்னு வாங்கிட்டு போறீங்க. தரமான ஆடை வாங்கிருக்கீங்க. ஆமா. சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சூப்பர் கிடா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. நல்ல எல்லா கலரும் மிக்ஸ் ஆன கிடா. ஒரு 4 பல்லு கிடா இருக்குமா? 4 பல்லு கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டு விரட்டுறதுக்கு. ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கோம். இதுக்கு முன்னால இந்த கிடா எங்க? கிடா வித்துட்டோம். குடுத்துட்டீங்களோ? ஆமா. கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு கிடா வாங்க வந்திருக்கீங்க. எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க சந்தைக்கு? இந்த மாதிரி கலர்லாம் வாங்கணும் வந்தோம். பல்லு எத்தனை பல்லு நினைச்சீங்க? 4 பல்லு. 4 பல்லு தான். அதே மாதிரி கிடைச்சது 4 பல்லு தான். 2ல 4 பல்லு தான். எதனால 2 பல்லு 4 பல்லு விரும்பி? என்ன காரணம்? அது கொஞ்சம் வளர்த்தா கொஞ்சம் நமக்கு 8 பல்லு வரைக்கும் வளர்த்துக்கலாம். இன்னும் வளருமா இந்த கிடா? இந்த கிடா இன்னும் வளருமா? சொல்ல முடியாது அப்படிதானே? குட்டி நல்லா நங்குரமா இறங்குமா? கால் தாக்கம் நல்லா இருக்கு. இந்த கிடால என்னெல்லாம் பாத்தீங்க? 30 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய் கேட்டு 22 ரூபா முடிச்சேன். சரி, மாப்பிள்ளை கிடா என்ன தோறலாம் பாக்கணும் கேட்க? கால் பாக்கணுமா? கால் பாக்கணும். வேற கொஞ்சம் பிடித்துக்கால கொஞ்சம் தூக்கி இருக்கணும். சரி, வேற? ஆமா. கொம்பு கொஞ்சம் சைஸா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா வாங்கணும். ஆமா. ஒரு வருஷத்துல சரி ஆட்டுக்குள்ள எத்தனை வருஷம் ஒரு கிடா போட்டுக்கலாம் நம்ம? 2 வருஷம் தான். 2 வருஷம் தான். கிடாய் மாத்திரணும். ஆமா. ஓகே. சூப்பர். 2 நல்ல கரும்பொருளை குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரி? கிடானே 2மே கிடாமரி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இந்த குட்டி? 3 மாசம் குட்டி. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்கண்ணா?
ஒரு 6 மாசம் வளர்க்குறதுங்க. 6 மாசம் வளர்க்கணும். சரி, எப்பயுமே வாங்கி வளர்ப்பீங்களா? 6 மாசம் கரெக்டா வாங்கி வளர்க்கறது விற்கிறது அப்படிதானே? ஆமாண்ணே. இப்ப எவ்வளவு விலை சொன்னாங்க ரெண்டு சேர்த்து? இது 2 சேர்த்து 12,500. 12,500 வாங்கிட்டு போறீங்க. 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்குன்னு போகும்? 30 ரூபாய்க்கு விற்கலாம்ண்ணே. 30 ரூபாய்க்கு விற்கலானே. ஆமாண்ணே. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்கண்ணே? என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? இறை வந்து நம்ம இது அகத்திக்கீரை, வேற வேப்பங்குளை, மஞ்சள் நெத்தி. மஞ்சள் நெத்தி. ஆமாண்ணே. வேற அடர் தீவனம் அந்த புண்ணாக்கு தவிடுலாம் அது இருக்குண்ணே. அதெல்லாம் கொடுப்பீங்க? நைட்டு மட்டும் கொடுப்பீங்க. ஆமா. ஆனா 6 மாசம் கழிச்சு டபுளா போனேன். ஆமா. 12னா இப்போ அடுத்த 24 போயிருமா? ஆமா. 24. வீட்டு எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? ஏற்கனவே வீட்டை 3 குட்டி நிக்கிறேன். 3 குட்டி இருக்கு. கொடியாடு மட்டும் தான் வளருமா, வேற குட்டி வளருமாண்ணே? இல்ல, பொடியாடு மட்டும் தான் நல்லா வளரும். கொடியாடு மட்டும் தான் நல்லா வளரும். எந்த ஊர் போகுது? நல்ல சூப்பர் ஆடு, 2 ஆடு. அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. வெட்ட குறுக்காடு. இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன ஆடு? இது 6 பல்லுண்ணே. 6 பல்லு. ஆமாண்ணே. சனை அப்படி சேர்ந்து 2 மாசம் தானே? 2 மாசம் சனா. இது எவ்வளவு விலை சொன்னாவ? 30,000 சொன்னானே. 30,000. ஒண்ணுமா? ஆமா, 1. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 28 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 28 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 28. இது மட்டும் முடிச்சிருக்கீங்க. ஆமா. இந்த செட் ஆடு, ஆடு குட்டினே. ஆடு குட்டி மரி ரெண்டு என்ன மாதிரி? அது ஒண்ணு பெண் மாதிரி, ஒரு கிடா மாதிரி. ஒரு பொம்மரி, ஒரு கிடா மாதிரி. பல்லு எப்படி ஆடு? இது 6 பல்லு, இது 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க இது? 35 ரூபா. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க ஃபைனலா? 3 ரூபாய்க்கு. 33. அந்த கிடா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? கிடா குட்டி 30 ரூபா. 30 ரூபா. சரி சரி. எந்த ஊர் போகுது? மதுரை. மதுரைக்கு போகுது. சரி, ஓகே ஓகே. வணக்கம். நம்ம எட்டயபுரத்துல சுத்தமான கருப்புடா பாக்க ரேரு. நல்ல தரமான கிடா கொண்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன அது? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு தான். அருமையான சுத்த கருப்பு. ஒரு இடத்துல வெள்ள இல்லையே. எவ்வளவு விலை சொன்னீங்க? 25 ரூபா சொன்னேன். 25,000 சொன்னீங்க. இதுவரை கேட்டாங்கண்ணே? 20 ரூபாய்க்கு வித்துருக்கோம்ண்ணே. 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கீங்க. பசுகள் எவ்வளவு கேட்டாங்க? பசுக்காலி 18 ரூபாய் கேட்டாங்கண்ணே. 18 ரூபாய் கேட்டாங்க. 18 ரூபாய் கேட்டாங்க. 20 வித்துருக்கீங்க அப்படிதான்? 20 ரூபாய் வியாபாரிண்ணே. நான் பசங்க பொம்மை வியாபாரம். பசங்க தானே பொம்மை வியாபாரம். ஓகேண்ணே, நன்றிண்ணே, நன்றி. ஒரு அருமையான ஆடு தான் இந்த ஆடு. பார்த்தீங்கன்னா ஜெமுனா பாரியும் நம்ம கொடியாடும் கிராஸ் ஆன ஆடு. ஆடு வந்து சனம் இல்லை புழுக்கு. சரி, நான் விருது ஆடு தான் புழுக்கு. இது வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு நான் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன், அதை அவங்க சொல்லலை. நல்ல ஜம்முன்னு 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு கேட்டால உள்ள குட்டி. கால்லாம் சூப்பரா இருக்கு. தரமான கிடாதான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கிடா மாதிரி தானே இது? சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 6 மாசம் குட்டியா இருக்கு. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும் போறீங்கண்ணே? ஒரு 6 மாதம் வளர்க்குறோம். ஒரு 6 மாசம் வளர்க்கணும் அப்படிதானே? வளர்க்கீங்களா? 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? பல்லு சேர்ந்தது அப்படி 2 ஆடு 30,000. 30,000. பல் சேர்ந்ததா எப்படி என்ன அதை சொல்லுங்க. பல்லு எல்லாம் வாட்சி மாதிரி இருக்கு. வாட்சி மாதிரி இருக்கு. சனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி? கிளை இருக்க பால் வத்துப்பால். வத்துப்பால். ஆமா. இது ஒரு நேரம் 3 6 ரூபாய்க்கு வாங்கினாரு. 6 ரூபாய்க்கு வாங்கின ஆடு இன்னைக்கு 30,000 வாங்கிட்டு போறீங்கன்னா எந்த ஊர் போகுது? பழையனூர். மலையனூர் போகுது அப்படிதானே? பழையனூர் போகுது. ஓகே. ஹலோ, வணக்கண்ணே. வணக்கம். ஒரு நல்ல சூப்பர் புளியம்பூர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க. பல் போட்டதா? பல் போடாததா? பல் போடல. பல்லே போடல. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்காக வாங்கிட்டு. வளர்ப்புக்காக. ஆட்டுக்கா இல்ல சும்மா நார்மல் வளர்க்கு? சும்மா நார்மலா வளர்க்கறது. நார்மல் வளர்க்கறதுக்கு. சரி, எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 16 ரூபா சொன்னாங்க. 12,500 வாங்கிருக்கு. பார்த்தோன்னு எவ்வளவு மதிச்சியோ? பார்த்தோன்னு எவ்வளவு மதிச்சிய? மதிச்சது நாங்க 12 ரூபாய்க்கு மதிச்சோம். 12 ரூபாய்க்கு 500 ரூபா வச்சு முடிச்சாச்சு. கூட 500 ரூபா வச்சு முடிச்சாச்சு அப்படிதான். எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு 6 மாசம் வளர்ப்போம். கரெக்டா 6 மாசம் வளர்ப்பீங்க. சரி, இப்போ வான விலையில இருந்து கரெக்டா 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 6 மாசம் கழிச்சு ஒரு 18 ரூபாய்க்கு நெருங்கி போகும். 18 ரூபாய் நெருங்கி போகும். சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை வாரம் கொஞ்சம் விலை சூடாத்தான் இருக்கு. சரி, ஓகே, நன்றி. சூப்பர். நல்ல அருமையான கொடியாடு குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரிங்களாண்ணே? கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எவ்வளவு விலை சொன்னாங்க? 10,000. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 9. ஐயா வணக்கம். நல்ல சூப்பர் கிட்டாமரி. வளர்ப்பு கிச்சால மாதிரி. ஒரு 6 மாசம் குட்டியா இருக்குமா? அப்படி இருக்குண்ணே. 6 மாசம் குட்டி. காய் அடிச்சதா? காய் அடிச்சது. காய் அடிச்சதுதான். ஆமா. வளர்ப்புக்காக தான் வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்ல எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க? 4 மாதத்துக்கு வளர்க்கலாம். 4 மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க. இது கொடியாட்டுல கிராஸா ஒரிஜினல் ஐயா? ஒரிஜினல் தானே? எவ்வளவு விலை சொன்னாவோ? இதான் இது 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன். 12 ரூபாய். எவ்வளவு சொன்ன விலை? எவ்வளவு ஐயா? 14 சொன்னா. 14 சொன்னோடனே நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சிய? அதான் நாங்க பார்த்தோங்க. 12 தான். 12 பார்த்தா அதை வாங்கிட்டியா அப்படிதானே? ஆமா. வீட்டுல எத்தனை ஊட்டி வச்சிருக்கியோ? வீட்டுல 2 தான் கிடக்கு. 2 தான் கிடக்கு. எப்போ எத்தனை வளர்ப்பிய வீட்டுல? 4 இல்ல 5 வளர்க்கும். 5. அதுக்கு மேல நம்மளால வளர்க்க முடியாது. கையர் என்ன கொடுப்பீங்க? தீவனமா? அகத்திக்குள்ள. வேற புண்ணாக்கு தவிடுலாம் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. பருத்தி தான் மட்டும் கொடுப்பீங்க. பருத்தி கூட நல்லா ஜம்முன்னு வளரணும். எத்தனை மாசம் கழிச்சு கொடுப்பீங்க? 4 மாதம் கழிச்சு. 4 மாசம் கழிச்சு. 12,000 வாங்கி 4 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? அது அன்னைக்கு ரேட் எப்படி? அன்னைக்கு ரேட். நல்ல சூப்பர் குட்டி வாங்கி போற. கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது 1 மாசம் குட்டி இருக்குல்ல. 1 மாசம் குட்டி இருக்கும். பால் கொடுக்குமா வேண்டாமா?
பால் எத்தனை மாசம் கொடுக்கணும்? பால் இன்னும் ஒரு 2 மாதம் மாடு கிடைக்கல. மாடு இருக்கு, பால் இருக்கு. ஆமா, பால் இருக்கு. பால் என்னால 2 மாசம் ஜம்முன்னு கொடுத்துடலாம். அது வாட்டு குடிக்க எவ்வளவு நாள் குடிக்கிட்டா பாட்டுலண்ணே? இதுக்கு முன்னாடி இந்த குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. வீட்டுல ஒரு 30 குட்டி இருக்கு. ஆமா, நேத்து ஒரு குட்டி செத்து போச்சு, அதனால பதிலுக்கு வாங்கிட்டு போறது. பதிலுக்கு அந்த ஆட்டுக்கு சேக்கைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாவ?